சத்தமே இல்லாமல் ஒரு பிசி நம்ம பண்ண போகிறோம் இன்னைக்கு. இந்த பில்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே செதுக்குனதுன்னு சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு பாட்டுமே ஒரு மீனிங்கோட தான் இருக்குது. ஒரு சில ஷாப்ஸ் இருக்குது, அவங்க என்னென்ன கேட்க மாட்டாங்க. ஓகே, உங்களுக்கு பிசி பண்ணணுமா, என்ன பட்ஜெட், 1 லேக்கா சரின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் மாதிரி வச்சுருப்பாங்க, அதை எடுத்து கொடுத்துருவாங்க. ஃபுல் ஸ்பீடில் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து எவ்வளோ நாய்ஸ்ன்னு காட்டுறேன். கஸ்டம் பிசினா என்னங்க? கஸ்டம் பிசிங்கிறது ஒவ்வொரு பிசியுமே ஒரே மாதிரி இருக்காது. இப்போ நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் பிசி பில்டர் கிட்ட போகிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்பாங்க. அதாவது நீங்கள் என்ன அப்ளிகேஷன், எவ்வளோ பட்ஜெட்டு, ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி கன்சிடர் பண்ணி தான் வந்து உங்களுக்கு வந்து கஸ்டம் பிசி டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ எங்ககிட்ட வர கிளைண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் உடனே வந்து இப்போ நீங்கள் ஒரு கொஷின், ஒரு கிளைண்ட் கேட்குறாங்க, இப்போ ஃபோன் பண்ணி ஜஸ்ட் 5 minutes பேக் ஒரு கால் வந்தது, எனக்கு வந்து ஒரு 4K யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேன், ஒரு 4K பிசி பண்ணணும் அப்படின்ட்டு. உடனே நான் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டோம். அதாவது அவங்கள பற்றி அவங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்டுட்டு, அவங்க யார், ஓன் சேனலா, ஃப்ரீலான்ஸ் பண்ணுறாங்களா, இல்லை மூவிஸ் மாதிரி பண்ணுவாங்களா, இந்த மாதிரி நிறையா கொஷின் கேட்டு, அப்புறம் கலர் கிரேடிங் பண்ணுவாங்களா, விஎஃப்எக்ஸ் பண்ணுவாங்களா, இதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து கோட் கொடுப்போம். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ எங்ககிட்ட வர கிளைண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு தெரியும், உடனே நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டோம். ஒரு சில ஷாப்ஸ் இருக்குது, அவங்க என்னென்ன கேட்க மாட்டாங்க. ஓகே, உங்களுக்கு பிசி பண்ணணுமா, என்ன பட்ஜெட், 1 லேக்கா சரின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் மாதிரி வச்சுருப்பாங்க, அதை எடுத்து கொடுத்துருவாங்க. அதில் இருக்க பார்ட்ஸை வந்து ஜஸ்டிஃபை பண்ண தெரியாது. அதுவும் ஏதாவது ஒரு யூடியூப் சேனலில் இருந்தோ இல்லைன்னா வேறு பிசி பில்டர்ஸ் இருந்தோ காப்பி அடிச்சதாக இருக்கும். அவங்க வந்து இந்த பார்ட்ஸ் ஏன் யூஸ் பண்ணுறோம் ஜஸ்டிஃபை பண்ண தெரியாது. ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு யூனிக் பில்டு வந்து உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இந்த பில்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே செதுக்குனதுன்னு சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு பாட்டுமே ஒரு மீனிங்கோடு தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் ஒரு இதுக்காக எடுக்கலை. ஸோ இந்த பில்டை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மியூசிக் ப்ரொடக்ஷனுக்காகவே 1.5 lakhல ஒரு பிசி பில்டு இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். மியூசிக் ப்ரொடக்ஷன்னா அதுக்கு வந்து என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பேசிக்காக வந்து மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா FL Studio அப்படின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் Ableton Live அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர்லாம் வந்து ப்ரொஃபஷ்னல் சாஃப்ட்வேர். இப்போ நீங்கள் நார்மலாக ஒரு சாங் கேட்குறீங்க, ஸோ ஒவ்வொரு சாங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ட்ராக் போகும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ராக்லேயும் வந்து பாடுறது இருக்கலாம், அப்புறம் வந்து நிறையா பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கலாம், ரீமிக்ஸ் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி அதை ஒவ்வொன்று தனித்தனி ட்ராக்ல வச்சு ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அப்படி பார்க்குறப்போ இன்றைக்கி நம்மளோட கிளைண்ட் ஒருத்தவங்க வந்து சேலம்லேருந்து நம்மளுக்கு ஒரு பிசி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இவங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்னென்னா, இவங்க வந்து இந்த பிசி கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு நானும் அவரும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 hours டிஸ்கஷன் பண்ணியிருப்போம் ஓவர் அ பீரியட் ஆஃப் 2 weeks. ஸோ அவங்களுக்கு எப்போ சின்ன டவுட்ஸ் இருக்கிறப்ப கால் பண்ணி அதை கிளாரிஃபை பண்ணி கடைசியில் இந்த கான்ஃபிகரேஷன் கொண்டு வந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் காம்பனன்ட்ஸ் வந்து என்னென்னு சொல்லி ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டலோட Ultra 7 265K 20 cores and 20 threads இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து நிறைய ஒர்க் ஸ்டேஷன் அப்ளிகேஷனுக்கு இந்த ப்ராசரை, பர்டிகுலர் ப்ராசரை ப்ரிஃபர் பண்ணுறோம். ரீசன் வந்து என்னென்னா, இதோட ப்ரைஸ் கம்மி, அதாவது அண்டர் 30,000 இருக்குது. ப்ளஸ் இதோட ப்ரொடக்டிவிட்டி பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 14 Gen i9க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க இந்த அல்ட்ரா சீரீஸில். இது வந்து 9900Xும் இந்த 265Kயும் ஆல்மோஸ்ட் சிமிலர் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். பட் 9900X வந்துட்டு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்து கிட்டத்தட்ட ஒரு 13-14,000 அதிகமாக வருது. ஸோ அதனால் நம்ம இந்த ப்ராசர் சூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்து வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற மதர் போர்ட். நீங்கள் வந்து மியூசிக் ப்ரொடக்ஷன் பண்ணுறப்போ ப்ராசஸர் வந்து இம்பார்ட்டன்ட். ஒன்று, நிறையா ட்ராக் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா. அடுத்து வந்து ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து மதர் போர்ட். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து இந்த சவுண்ட் கார்டு அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. 1998 அப்போ நான் பிசி பில்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ வந்து எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த தனியாக ஒரு சவுண்ட் கார்டு வரும். சவுண்ட் கார்டு போட்டால் தான் நம்ம வந்து சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஆன்போர்டு ஆடியோ நிறைய இருக்காது. இப்போ வர மதர் போர்ட்லலாம் பை ஸ்டாண்டர்ட் வந்து ஆன்போர்டு ஆடியோ வந்துடுது. இப்போ இந்த ஆடியோ வந்து கோடக்குன்னு தான் சொல்கிறாங்க. இது வந்து முன்னாடி மாதிரி இது ஆடியோ ப்ராசஸர் கிடையாது. ஸோ இது வந்து பேசிக்கலி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கோடிங், டீகோடிங், அவ்வளோதான். ஸோ இது வந்து அனலாக்லேருந்து டிஜிட்டல் டேக் தான் அது பேசிக்கலி. ஸோ இந்த டேக்கோட குவாலிட்டி வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. பை ஸ்டாண்டர்ட் நீங்கள் மோஸ்ட் மதர் போர்டில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 5,000 10,000 ரூபி மதர் போர்டில் இருக்கிறதெல்லாம் ALC 897 அப்படின்னு சொல்லி ஒரு இது இருக்கும் கோடக். ஸோ இன்றைக்கி நம்ம ஆக்சுவலாக வந்து 3 டைப் ஆஃப் ஆடியோ கோடக் இருக்குது. இந்த ALC 897 அது வந்து பேசிக்காக. அதுக்கப்புறம் வந்து ALC 1200 சொல்லி வந்தது 1200. அது வந்து இப்போ கொஞ்சம் நல்ல கோடக். அது ஆக்சுவலாக ஒரு 5 years பேக்லாம் அதை தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுவோம். இப்போ அது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி ALC 1220 அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்துருச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து ALC 4080ன்னு சொல்லிட்டு ஒன்று வருது. அது ஆல்மோஸ்ட் வந்து ALC 1220ஓட ஸ்லைட் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க. பட் அதோட ஆர்கிடெக்சர் டிஃப்ரெண்ட். அதாவது அது வந்து கனெக்ட் ஆகிருக்கிறது வந்து அந்த USB சிப்பில் கனெக்ட் ஆகிருக்கும். அதனால் ஒரு சில சமயம் ஒரு சில மதர் போர்டில் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது ALC 4080.
ஏஎல்சி 4080 கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும். பட் ஆனால் ஏஎல்சி 1220 வந்து பெஸ்ட் பெட். அது வந்து ட்ரெடிஷ்னல் அந்த மதர் போர்ட்லேருந்து தனி ட்ராக் மூலமாக கொண்டு வந்து ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. யூஎஸ்பி மூலமாக ப்ராசஸ் ஆகிருக்காது. யூஎஸ்பி பஸ்ஸை வந்து யூஸ் பண்ணாது. ஸோ இது வந்து தனியாக டைரெக்டாக வந்து உங்களோட சிப் செட்டில் கனெக்ட் ஆகிருக்கும். ஏஎல்சி 1220 இல்லை 1220P இது ரெண்டும் வந்து ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் நான் சொல்லுவேன். அது இருக்கிற மாதிரி போங்க. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி மதர் போர்டு தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து Z890A வைஃபை அப்படிங்கிற மதர் போர்டு. இதில் வந்து 16 ஃபேஸ் VRM இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா Thunderbolt 4. இதனால தான் இந்த போர்டு நம்ம சூஸ் பண்ணோம். ஏஎல்சி 1220 அஃப்கோர்ஸ் இருக்குது, இதில் இருக்குது. பட் வந்து நம்ம சூஸ் பண்ணதுக்கு இன்னொரு ரீசன் வந்து Thunderbolt 4. நிறைய பேர் வந்து ஆடியோ டிவைசஸ் வந்து வச்சுருக்கிறவங்க இப்போ வந்து பிளாக் டெக்கோட கான்சோல்லாம் வச்சுருப்பாங்க. சில கான்சோல்ஸு, சில வீடியோ கேப்சர் டிவைசஸ் இதெல்லாம் வந்து Thunderbolt 4 யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம Thunderbolt 4 இருக்கிறதுனால நீங்கள் ஹை ஸ்பீடில் வந்து நல்லா வந்து குவாலிட்டியாக நீங்கள் ஹை பேண்ட்வித்தில் ஆடியோ கேப்சர் பண்ணலாம், வீடியோ கேப்சர் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த மதர் போர்டு வந்து பெஸ்ட் மதர் போர்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 M.2 வந்துடுது உங்களோட எக்ஸ்பேன்ஷனுக்கு. அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா PCI 5.0 ஸ்லாட் வந்துடுது. அப்புறம் M.2 Gen 5க்கும் சப்போர்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5G லேனும் வந்துடுது. ஸோ மதர் போர்டை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு நிறையா. நம்ம சூஸ் பண்ணியிருக்க ரேம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ஜாஸோட S5 5200 MHz 32GB × 2. ஆக்சுவலாக அந்த கஸ்டமர் வந்து எங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணது வந்து Corsair Vengeance போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் வந்து நம்மளுக்கு நத்திங் அகெயின்ஸ்ட் Corsair Vengeance, ஆல்மோஸ்ட் எல்லாமே சிமிலர் தான். இன்றைக்கி நீங்கள் ரேம் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் G-Skill, XPG, Corsair, அப்புறம் வந்து கிங்ஸ்டன், இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பிராண்ட் எடுத்துட்டிங்கனாலும் அதுக்குள்ளே வர சிப்பை மேனுஃபேக்சர் பண்ணுறது 2 கம்பெனி தான். ஒன்று வந்து மைக்ரான், இன்னொன்று வந்து இந்த SK Hynix. இந்த 2 மேனுஃபேக்சர் தான் அந்த உள்ளே இருக்க சிப்பை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதனால் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து சிமிலர் தான் சொல்ல முடியும். ஸோ இதை நம்ம இந்த பர்டிகுலர் ரேம் நம்ம எதுக்கு சூஸ் பண்ணோன்னா இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் காட்டுற ஒவ்வொரு பாட்டுக்குமே ஒரு ரீசனோட தான் சூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ரேம் சூஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட வந்து ஹைட். இது வந்து அண்டர் 32 mm இருக்குது, 30 mm தான் இருக்குது இதோட ஹைட்டு. நம்ம சூஸ் பண்ணிட்டு இருக்க ஏர் கூலருக்கு வந்து இது சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா ஒரு சில வெஞ்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டால் ஹீட்ஸிங் இருக்கும் அதில். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது லோ ப்ரொஃபைல் ரேம் நம்ம போகணுங்கிறதுக்காக தான் நம்ம இது சூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்து வந்து கிராஃபிக் கார்டு. மியூசிக் ப்ரொடக்ஷனுக்கு வந்து கிராஃபிக் கார்டு தேவையில்லை தான், மஸ்ட்டு கிடையாது. IGPU வச்சே நீங்கள் வந்து டிஸ்பிளே எடுத்துக்க முடியும். ஸோ இந்த 265Kல வந்து இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் இருக்குது, அதில் டிஸ்பிளே அவுட் வரும். பட் ஸ்டில் வந்து நம்ம இந்த கிராஃபிக் கார்டு சூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து RTX 3050 6GB ஒரு மினிமம் கிராஃபிக் கார்டு போயிருக்கிறோம். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில மியூசிக் அப்ளிகேஷன்ஸில் வந்து நீங்கள் 40 ட்ராக் வரைக்கும் வச்சுருப்பீங்க. அதை லெஃப்ட்டு சைடில் டாப்பு மேலே அப்படின்னு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுறப்போ வந்து IGPUவில் வச்சு பண்ணுறப்ப கொஞ்சம் ஸ்டட்டர் ஆகும். அந்த வியூ போர்ட் ஆக்சலரேஷன் சொல்லுவோம், அது கிடைக்காது. ஸோ அதுக்காக வந்து ஒரு பேசிக் கிராஃபிக் கார்டு நம்ம போட வேண்டியிருக்கு. இதில் வந்து RTX சப்போர்ட் இருக்குது. இப்போ NVIDIA வந்து RTX ஸ்டூடியோன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்காங்க. அது மூலமாக நீங்கள் வந்து லைவ் ப்ராட்காஸ்ட் பண்ணலாம். AI நாய்ஸ் கேன்சலேஷன், இந்த மாதிரி ஒரு சில அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த கிராஃபிக் கார்டு நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சத்தமே இல்லாமல் ஒரு PC நம்ம பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஸோ மியூசிக் ப்ரொடக்ஷன் பற்றி இவ்வளோ நேரமாக நான் சொல்லிட்டு வரேன். அது முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நாய்ஸ். ஸோ உங்களோட PC வந்து சத்தமே போடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு ப்ளே பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்கள் PCயில் வந்து கடகடன் சவுண்டு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா வந்து அது வந்து ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கும், உங்களோட ரெக்கார்டிங் குவாலிட்டியாக பாதிக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா PCயில் வந்து எந்தெந்த இடத்துல நாய்ஸ் சோர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 இடம் சொல்லலாம். ஒன்று வந்து CPU கூலர். CPU கூலரில் வந்து ஒன்று ஏர் கூலர் இருக்கலாம், இல்லை வந்து லிக்விட் கூலர் இருக்கலாம். கேஸ் ஃபேன்ஸ், இந்த ஃபேன்ஸ்லேருந்து நாய்ஸ் வரும். மூணாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை. பவர் சப்ளைலேயும் ஒரு ஃபேன் இருக்குது, இதுலேருந்து ஒரு நாய்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த நாய்ஸையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஃபோர்த்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா காயில் வைன். ஒரு சில கிராஃபிக் கார்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நிறையா ஹெவியாக லோடு கொடுக்குறப்போ அதிலிருந்து ஒரு வைனிங் நாய்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒன்று ஒன்றா எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இதில் காமிச்சிடுறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணியிருக்கிற இந்த கூலர். இது வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஏர் கூலர் அப்படின்னு சொல்லுவாங்க. நாக்டுவாவோட NH-D15 அப்படின்னு சொல்லியிருக்க ஒரு டுவெல் டவர் CPU ஃபேன் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதை சூஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இதோட கூலிங் கெப்பாசிட்டி. ஒரு 265K மாதிரி ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 200 வாட் 250 வாட் பவர் தாராளமாக எடுக்கக்கூடியது. அதை வந்து ஈஸியாக கூல் பண்ண முடியும் இதனால். ஸோ இதை இன்னொரு முக்கியமான ரீசன் எதுக்கு நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா
இதில் போட்டிருக்கிற ஃபேன்ஸ், இதில் வந்து NF-A15 சொல்லி ஒரு 140 mm ஃபேன்ஸ் வந்து 2 இருக்கு. இந்த ஃபேனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஏர் ஃப்ளோ கொடுக்கும். மேக்ஸிமம் RPM வந்து பார்த்தீங்கன்னா 1500 RPM, PWM கண்ட்ரோலு. இந்த ஃபேன்ஸில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன, லோ நாய்ஸ் அடாப்டர்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த அடாப்டரை யூஸ் பண்ணப்போ இதோட RPM வந்து ஆட்டோமேட்டிக்காக 1200க்கு கம்மியாக வந்துடும். ஸோ 1200 RPM கீழே இருக்கிறப்போ இதோட டெசிபல்ஸ், இதோட நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19 டெசிபல்ஸ் கீழே தான் இருக்கும். சுத்தமாக கேட்காது. நீங்கள் ரொம்ப பக்கத்தில் போய் காதை வச்சு கேட்டிங்கன்னா தான் ஃபுல் நாய்ஸில் அந்த 19 டெசிபல்ஸ் கேட்க முடியும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சைலண்ட்டான ஃபேன்ஸுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இதில் நம்ம லோ நாய்ஸ் அடாப்டர் போட்டு யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து வந்து நம்ம 4 கேஸ் ஃபேன் சூஸ் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே நாக்டுவாவில் இருந்து தான். இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா NF-F12 ஃபேன்ஸு. இதே மாதிரி இதில் லோ நாய்ஸ் அடாப்டர் இருக்குது. லோ நாய்ஸ் அடாப்டர் போடுறப்ப இதுவும் 1200 RPMக்கு வந்துடும். அத்தனை லோ RPMல இது வந்து பார்த்தீங்கன்னா 74 CFM வந்து கொடுக்குது. அந்த அளவுக்கு நாக்டுவா வந்து ஒரு இன்ஜினியரிங் மேஜிக் பண்ணியிருக்காங்க இதில். ஸோ 74 CFM கிடைக்குது. பட் ஸ்டில் வந்து இதோட நாய்ஸ் பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க, 18 டெசிபல்ஸ் தான் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் இதோட நாய்ஸ் லெவல்ஸு. இந்த பவர் சப்ளை சூஸ் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு எங்களுக்கு. ஆக்சுவலாக வந்து பவர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பவர் சப்ளையில் ஒரு 140 mm ஃபேன் ஒன்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்சேரோட RM சீரீஸ், முன்னாடி வந்து RM சீரீஸ், இப்போ ஒரு RMX சீரீஸ், இதுலலாம் வந்து ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா 50 degrees மேலே போகிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உள்ள அந்த ஃபேன் வந்து சுத்தாது, சைலண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பவர் சப்ளை வந்து ரொம்ப ரேர் தான், ரொம்ப கம்மியாக தான் இருக்குது மார்க்கெட்டில். கடைசியில் நம்ம வந்து ஃபார்ச்சுனேட்லி நம்மளுக்கு கிடைச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த தெர்மல்டெக்கோட டஃப் பவர் A3 750 கோல்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 0 RPM ஃபேன் மோடு கொடுத்துட்ருக்காங்க இதில். ஸோ அதோட வந்துடுது. ஸோ நம்மளோட இதுவும் வந்து இதை சூஸ் பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ப்ளஸ் வந்து 10 year இதுக்கு வந்து வாரண்ட்டி இருக்குது. இது வந்து அட் பார் வித் கூலர் மாஸ்டர், அப்புறம் வந்து டீப் கூல், இந்த மாதிரி சொல்லுவேன் நான். ஸோ அடுத்து வந்து ஃபைனலாக வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், இப்போ நம்ம காமிச்சிருந்த எல்லா காம்பனண்ட்டும் வந்து கொஞ்சம் நாய்ஸ் கிரியேட் ஆகுது. இப்போ ஒரு 18 டெசிபல்ஸ் அந்த மாதிரி வருது. நீங்கள் ஸ்டில் வந்து யூ கேன் ஹியர், அதாவது ஒரு ரொம்ப சென்சிட்டிவ் மைக்ரோஃபோன் வச்சுருக்கீங்க ஸ்டூடியோவில்னா பிக்கப் பண்ணிடும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு சைலண்ட் கேஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த கேஸோட பேர் வந்து ஃப்ராக்டல் டிசைன் டிஃபைன் 7 XL சாலிட். இந்த பர்டிகுலர் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஷீட் மெட்டலில் கவர் ஆகிருக்கும், ஃப்ரண்ட்டும் கவர் ஆகிருக்கும். இந்த எந்த சைடெல்லாம் 3 சைடுமே, லெஃப்ட்டு ரைட்டு ஃப்ரண்ட், இந்த 3 சைட்லேயுமே வந்து பேடிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ பேடிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோம் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து சவுண்டை வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ சவுண்டு வந்து வெளியில் வர விடாது. ஸோ நம்ம எவ்வளோ கேர்ஃபுல்லாக காம்பனன்ட் சூஸ் பண்ணியிருந்தாலும் ஒரு சில நாய்ஸ் வரதான் செய்யும். இந்த நாய்ஸை கண்ட்ரோல் பண்ணி இந்த கேஸ் மூலமாக நம்ம அரெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதோட நம்ம காம்பனன்ட்ஸை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ரொம்ப நேரம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்ம இந்த ஸ்பெக்கை எழுத முடிஞ்சது. அதுவும் பார்த்தீங்கன்னா 1.5 lakh தான் இந்த பிசி பில்டோட டோட்டல் ஒர்த்து. ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னல் ஒர்க் ஸ்டேஷன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறைய எஃபோர்ட் போட வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னல் கஸ்டம் பில்டர் அப்படின்னா வந்து இவ்வளோ எஃபர்ட் எடுத்து தான் பண்ணுவாங்க ஆக்சுவலாக அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பர்சன்கிட்ட போங்க உங்களோட பிசி பில்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ உங்கள் ஒவ்வொரு ரெக்குயர்மெண்ட்டையும் வந்து ஃபைன் டியூன் பண்ணி உங்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவலாக இந்த பில்டை நம்ம பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு பில்டோட அவுட்லுக் எப்படி இருக்குது, நாய்ஸ் எப்படி இருக்குது, முடிஞ்ச வரைக்கும் நான் ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேன் நாய்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள். இந்த பில்ட் ப்ராசஸை உங்களுக்கு காட்டுறோம். ப்ளஸ் வந்து ஒரு சில பெஞ்ச் மார்க்ஸும் ரன் பண்ணி காட்டுறோம். அதாவது சினி பெஞ்ச் மாதிரி ஒரு ஹை லோட் அப்ளிகேஷன் ரன் பண்ணிவிட்டு அதுலேருந்து எவ்வளோ நாய்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு வேரியஸ் காம்பனன்ட்ஸ் கிட்டையும், அதாவது பவர் சப்ளை, CPU, கூலர், எல்லாத்துலேயும் நம்ம நாய்ஸை வந்து செக் பண்ணி உங்களுக்கு நாங்கள் காட்ட முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் தொடர்ந்து பார்த்ததுக்கு. எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துகிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய விஷயம் நீங்கள் வந்து டெக் வேர்ல்டில் இருக்கிற நிறைய விஷயம் நீங்கள் கற்றுக்க முடியும் எங்களோட சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா. தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகைன். Things aren't meant to be fair. I know you left me down and out, and now the weather is red. Got that hit on your head. Should've buried your dead. Should've listened to me and said, oh, how little you know. You better
front mesh. These are all additional hard drive cages. இதுதான் அந்த ஃபோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோம் லேயர் இருக்குது இல்லையா, ஸோ இது வந்து சவுண்டை ஃபுல்லாக டேம்ப் பண்ணிடும். ஸோ வெளியில் வந்து நாய்ஸே போகாது. டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மைக்கு, ஹெட்ஃபோன் ஜாக்கு, ரீசெட் பட்டன், டைப் சி இருக்குது, 2 USB 2 இருக்குது, 2 USB 3 இருக்குது, பவர் பட்டன், கேபிள் வழங்க க்ளீனாக பண்ணியிருக்காங்க. 4 ஹார்ட் ட்ரைவ் போடுறதுக்கு கேஜ் இருக்குது, எக்ஸ்ட்ரா 2 இருக்குது. அதை வந்து நீங்கள் இங்கே ஃப்ரண்ட்டில் கூட மாட்டிக்கலாம், 6 ஹார்ட் ட்ரைவ் கேஜும் முன்னாடி கூட மாட்டிக்கலாம். ஸோ இந்த இது அப்படியே பின்னாடி போயிடும். இந்த ஹோல் பிளேட்டை முன்னாடி மூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஹார்ட் ட்ரைவ் அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். இதில் எல்லாமே இந்த ஃபேன்ஸ் எல்லாம் இங்கே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், நம்ம போட போகிற ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ பாருங்கள் மக்களே, நான் வந்து ஒவ்வொரு ஃபேன்கிட்டையும் வச்சு நான் காட்டுறேன். ஸோ 60-70 டெசிபல்ஸ் வரைக்கும் போகும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா 28 டெசிபல்ஸ்க்கு மேலே போகல. இது வந்து ஐடியல் கண்டிஷனில் அப்படி இருக்குது. இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சினி பெஞ்ச் நான் ஓப்பன் பண்ணி அதில் ரன் பண்ணுறேன். 35,000 கிட்ட ஸ்கோர் வருது. இப்போ ஃபுல் ஸ்பீடில் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் வந்து எவ்வளோ நாய்ஸ்ன்னு காட்டுறேன். 30க்குள்ளே தான் இருக்குது. ஸோ ஐடியலில் என்ன நாய்ஸ் இருந்ததோ அதே தான் வருது உங்களுக்கு. ஸோ கேஸோட பேக்கில் மட்டும்தான் 34-35 டெசிபல்ஸ் வருது. நியர் குவைட், நமக்கு சுத்தமாக கேட்காது என்ன நடக்குதுங்கிறது. ஸோ ஒரு மியூசிக் ப்ரொடக்ஷனுக்கு வந்து அல்டிமேட் பிசி ரெடி பண்ணியாச்சு. குவைட்டஸ் பிசி நாங்கள் ப்ராமிஸ் பண்ண மாதிரி சத்தமே இல்லாமல் ஒரு பிசி ரெடி ஆகிடுச்சு. ஃபண்டாஸ்டிக் ஒர்க் ஸ்டேஷன். ஓகே கைஸ், இதோட ரேப் பண்ணிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.